அமெரிக்காவுக்கும் சிரியாவில் செயல்பட்டு வரும் ISIS பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே மோதல் முற்றியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உரிய முறையில் பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்போது சிரியாவின் 70 இடங்களை குறிவைத்து அமெரிக்கா 100க்கும் அதிகமான குண்டுகளை வீசி அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் அங்குள்ள ISIS பயங்கரவாத முகாம்கள் பெரிய அளவில் சேதத்தை எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்று சிரியா. உள்நாட்டு போருக்கு பெயர் பெற்ற நாடாக இது உள்ளது. எப்போதும் அங்கு அரசுக்கும் பயங்கரவாத அமைப்பு அல்லது கிளர்ச்சியாளர்களிடையே மோதல் இருந்து கொண்டேதான் இருக்கும். சிரியாவின் அதிபராக பாஷர் அல் ஆசாத் இருந்தார். இவர் ரஷ்யாவின் ஆதரவாளர். இதனால் பாஷர் அல் ஆசாத்துக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது. கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் சிரியாவின் அதிபராக பாஷர் அல் ஆசாத் இருந்து வந்தார். இந்த நிலையில்தான் சமீபத்தில் அவரது ஆட்சி கவிழ்ந்தது. இதனையடுத்து புதிய அதிபராக அகமது உசைன் அல் ஷரா அதிபரானார். இவர் அமெரிக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார். இதனால் அங்குள்ள பயங்கரவாதிகள் குடைச்சல் கொடுத்து வருகின்றனர். குறிப்பாக சிரியாவில் ISIS பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் என்பது அதிகமாக உள்ளது. அங்கு உள்நாட்டு போர் சமயத்திலேயே அமெரிக்க ராணுவ வீரர்கள் முகாமிட்டுள்ளனர். பெரும்பாலான அமெரிக்க ராணுவ வீரர்கள் சிரியாவை விட்டு வெளியேறிவிட்டனர். இருப்பினும் சுமார் 1000 ராணுவ வீரர்கள் வரை தற்போது சிரியாவில் இருக்கின்றனர். இவர்கள் சிரியாவின் ராணுவத்துடன் சேர்ந்து பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சிரியா அதிபர் அகமது உசைன் அல் ஷராவின் படைகளும் அமெரிக்க ராணுவமும் இணைந்து பயங்கரவாதிகளை அழிக்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் அங்குள்ள ISIS பயங்கரவாதிகள் கடும் கோபமடைந்துள்ளனர். இந்த நிலையில்தான் கடந்த 13ஆம் தேதி ஒருவர் திடீர் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார். இதில் அமெரிக்கர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். 2 அமெரிக்க ராணுவ வீரர்கள் உட்பட மொத்தம் 3 அமெரிக்கர்கள் இறந்தனர். துப்பாக்கி சூடு நடத்திய நபர் ISIS பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. இதனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டென்ஷன் ஆனார். இந்த தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில்தான் திடீரென அமெரிக்கா சிரியாவில் 70 இடங்களில் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. போர் விமானங்களை பயன்படுத்தி அமெரிக்கா 100க்கும் அதிகமான குண்டுகளை 70 இடங்களில் வீசியுள்ளது. இந்த 70 இடங்களும் ISIS பயங்கரவாதிகளின் முகாம்கள், கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. குண்டுவீச்சில் பயங்கரவாதிகளின் முகாம்கள், கூடாரங்களுக்கு பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அமெரிக்காவின் கமாண்ட் சென்டர் அடுத்தடுத்து தனது X பக்கத்தில் அப்டேட்டுகளை வழங்கியுள்ளது. அதில் இன்று இரவு, அதாவது நேற்று, அமெரிக்கா மற்றும் ஜோர்டான் படைகள் இணைந்து 70க்கும் அதிகமான சிரியாவில் உள்ள ISIS இலக்குகளை 100க்கும் அதிகமான குண்டுகளை பயன்படுத்தி துல்லியமாக தாக்குதல் நடத்தினோம். வலிமையின் மூலமாக அமைதி வருகிறது என தெரிவித்திருந்தது. அது மட்டுமின்றி இன்னொரு பதிவில் இந்த பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துவதற்காக போர் விமானங்கள், தாக்குதல் நடத்தும் ஹெலிகாப்டர்கள் மற்றும் பிற தளவாடங்கள் பயன்படுத்தப்பட்டன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதற்கான வீடியோவும் வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் தற்போது அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.